அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் ஒரு மிரட்டலாகவே இருக்குங்க. ஈராக்குக்கு இறுதி வார்னிங். மேபி ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரானுடைய ப்ராக்சி குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஈராக்கினுடைய சுடானி அவர்கள் உறுதி செய்திருக்காங்க. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல் என்ன, குறிப்பாக நமக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முற்றல் மோதல் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. இன்றைக்கி பாகிஸ்தானுடைய டிஜிஎஸ்ஆர் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம இந்தியா தொடர்ந்து இந்த போர் பயிற்சிகளை அதிகம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதை சொல்ல வருகிறது இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படியே கொஞ்சம் பார்த்து ஃபைனலாக கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ரவுண்ட் அடிச்சிடலாம். இன்றைக்கி எல்லா தகவலும் ரொம்ப முக்கியமான தகவல். மொதல் தகவலே ஒரு அதிர்ச்சி தகவல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த அதிர்ச்சி தகவல் கொஞ்சம் அதிர்ச்சி இல்லாமல் சர்வசாதாரணமாக கேளுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மொதல் அதிர்ச்சி தகவல் சற்று உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்குது. இது 4 வருட ஆராய்ச்சியாக ஜெர்மனியில் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக மனிதர்களுக்கு ஏன் திடீர்னு புதிய வகையான வைரஸ்லாம் அது கட்டுப்படுத்த முடியாமல் போகுது அப்படின்றதுக்கான ஆராய்ச்சியில் சீனாவை மட்டுமே நம்ம குறை சொல்ல முடியாது. கொரோனா வைரஸை வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்களாம். பட் அவங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த எலி பாருங்கள் ஒரு கட்டத்தில் வௌவாலை உயிரோடு பிடிச்சி சாப்பிடுது. இந்த மாதிரி எலி இறந்த வௌவால்களையோ இல்லை வேறு ஏதாவது வௌவால்களையோ சாப்பிட்றத விட உயிரோடு பிடிச்சி சாப்பிடும்போது அது நிறைய வைரஸ் கிருமிகள் பரவும். இப்போ சமைச்சு சாப்பிட்றாங்கன்னா அது இறந்து போன வௌவாலாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கே அதிலிருந்து வைரஸ் பெருசாக பரவுது. ஆனால் இது என்ன பண்ணுது, அந்த எலி உயிரோடு இருக்கிற வௌவாலே பிடிச்சி சாப்பிடுதான். இது ரொம்ப ரேராக இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆதாரமாக யார், ஜெர்மனியுடைய சயின்டிஸ்ட்டுக்கு. அதனால் அவங்க என்ன ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த எலி இந்த வௌவால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் போயிட்டு அந்த மீதி பாகங்கள் மீதி இருந்தது மற்றது மூலியமாகவும் இல்லை எலிகள் மூலமாகவும் இனி வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பரவி அந்த வைரஸ் மனிதர்களுக்கு பரவலாக பரவுகிறது என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்ம கிராமத்து சைடு இந்த சைடெலாம் பார்த்தா நார்மலாக எலி எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இது உயிரோடு இருக்கக்கூடிய வௌவாலையே பிடிச்சி அதுதான் உணவாகவே சாப்பிடுது அப்படின்ற ஒரு சாதாரண தகவலாம் இல்லை, ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த பகீர் தகவலால் பெரிய வைரஸ் அடுத்தடுத்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஜெர்மனி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதனால் அந்த ஆராய்ச்சியை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்றேன். இரண்டாவது தகவல், ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்தியாவிலேருந்தே போயிடலாமா நமது பயணத்தை, அதுக்கப்புறம் நம்ம ஈரான்கிட்ட போயிடலாம். ஈராக்குக்கிட்ட இந்தியா தொடர்ந்து போர் பயிற்சிகளை அடுத்தடுத்த பகுதிகளில் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த ஃபஸ்ட்டு வரைபடம் சர்கிரிக் பகுதி தொடர்ந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக இருக்குது. அந்த பகுதியில் ஃபஸ்ட்டு 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதினாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கக்கூடிய ஏரியாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்த புகைப்படம் பார்த்தோம்னா 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அரேபியன் சி கடல் பகுதியில். ஏற்கனவே நம்ம அனௌன்ஸ் பண்ண பகுதி, அதாவது இந்தியா நோட்டம் அனௌன்ஸ் பண்ண பகுதியில் பாகிஸ்தானோட பகுதிகளும் அடங்குதுன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அந்த பச்சை கலர் இருக்குல்ல, அது நம்ம பகுதிக்குள்ளே ஊடுருவி நாங்கள் ஃபயரிங் எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை. பட் ஆனால் அமைதியாகிட்டாங்க. சொன்னதோடு சரி, அது எதுவுமே பண்ணல அவங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வர 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணதில் அங்கே பாகிஸ்தானோட எல்லை பகுதிக்குள்ளேயே அவங்களுடைய கடற்பகுதி பரப்பும் கொஞ்சம் அடங்குதுன்ற மாதிரி அடுத்த ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க சர்கிரிக் பகுதியில். அப்புறம் இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே ஆல்மோஸ்ட் இந்த பயிற்சிகள் அடங்குறது. இந்த ஏரியா மட்டும் இல்லை, நம்ம அந்த சைடு சீனாவுடைய எல்லை பகுதியிலும் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியிலும் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். இது எல்லாமே அவசர கால தேவையின் அடிப்படையில் இந்த போர் பயிற்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பாகிஸ்தானுடைய டிஜிஐஎஸ்பிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா, சர்கிரிக் பகுதியில் ஏற்கனவே ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாக், தவறான எங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை சுமத்தி எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு காரணத்தை கண்டறிந்து கொண்டிருக்கிறது இந்தியா. நாங்கள் அந்த பகுதியில் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இந்தியா அந்த ஏரியாவில் குற்றச்சாட்டை சொல்லி இந்த போர் பயிற்சிகள்லாம் பார்க்கும்போது எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான பிரத்யோக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்று ஒரு பகீர் குற்றச்சாட்டை கூறுகிறார்கள். இனி இந்தியா என்ன விதமான பதிலடி கூட போகிறதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்றைக்கி பாகிஸ்தானில் குறிப்பாக பாகிஸ்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்லைன்ஸ் பிஏ இருக்காங்க இல்லையா, அந்த ஏர்லைன்ஸில் வேலை செய்கிற விமானிகள் யாருமே பெரும்பாலும் விமானத்தை எடுக்கலன்ட்டாங்கன்னா
எங்களுக்கு சம்பள பாக்கி பெருசாக இருக்குது, அது கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே பாகிஸ்தானில் வைக்கிறாங்க. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இஷ்யூ. இந்தியா பங்களாதேஷ் அப்படின்றத விட அதானி வந்து 1600 மெகாவாட் கோடா பிளான்ட் வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. இந்த ஜார்க்கண்டில் இருந்து 1600 மெகாவாட் வந்து பங்களாதேஷுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 25 வருட ஒப்பந்தம். இந்த 25 வருட ஒப்பந்தத்தில் மந்த்லி பேமெண்ட் வந்து மாதம் மாதம் கொடுத்துருவாங்க, இவங்க கொடுத்துருவாங்க, அதாவது அதானி நிறுவனம் கொடுத்துரும். ஆனால் ரீசெண்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்ககிட்ட இருக்கக்கூடிய கடன் ஃபாரின் ரிசர்வ் வந்து பெருசாக இல்லாதனால டாலர் ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால எங்களால் செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணிட்டாங்க. இப்போ அதானி நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, லண்டன் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் சொல்லிட்டு LCIAன்னு சொல்லுவாங்க, அங்கே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ந்து அங்கே கொடுக்க முடியாது, ஸோ நீங்கள் ப்ராப்பராக பேங்க்ரப்டோ மீதி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்களோட வரம்பு மீறி இருக்கிறனால எங்களால் செலுத்த முடியலைன்றாங்க. இது வந்து 25 வருஷ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கு, 2023 சைன் பண்ணுது. 1200 மெகாவாட் வந்து டெய்லி பேஸில் பங்களாதேஷுக்கு கொடுக்குறதா இருந்தது. ஆனால் இப்போ பங்களாதேஷுக்கு கொடுக்குற அந்த மின்சாரம் வந்து முழுமையாக இனி நிறுத்தப்படும்ன்றாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட், அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய கோர்ட் வந்து சப்போஸ் தீர்ப்பளிக்கும் பட்சத்தில் இனி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், வேறு முதலீட்டாளர்களும் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இல்லை வேறு ஏதாவது லூப் ஹோல், இப்போல்லாம் உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பெரிய லூப் ஹோல் வந்து யார் கொடுத்ததுன்னா ஐரோப்பா நாடுகள் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு நாடு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஈஸியாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களையோ மற்றதையோ ஈஸியாக நீங்கள் திருடிக்கலாம். ஆனால் இது என்ன பை சேஃப் அப்படின்னா, அதானி நிறுவனம் இங்கே ஜார்க்கண்ட்லேருந்து வந்து மின்சாரத்தை மட்டும் தான் அனுப்புகிறாங்க. அதனால் இந்த இடத்துல என்னென்னா பேங்க்ரப்ட்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா மற்ற பங்களாதேஷனுடைய பிஸ்னஸ் ஏதாவது இங்கே நம்ம முடக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையலாம். ஸோ பார்க்கலாம் என்ன விதமான தீர்ப்புகள் வரப்போகிறது என்னன்னு தெரியல. இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ பங்களாதேஷில் மிகப்பெரிய அளவுக்கு நீ பவர் கிரைசிஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மின்சாரம் தொடர்ந்து நிறுத்தப்படுவதனால் அப்படின்ற இன்னொரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க. அரக்கன் ஆர்மி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அரக்கன் ஆர்மி எந்த இடத்துல இருக்காங்கன்றதும் நம்ம பங்களாதேஷனுடைய எல்லை பகுதி ஓரம் இருக்கக்கூடியது. இந்த அரக்கன் ஆர்மிக்கு எதிராக தான் இந்த ஜெய்ஷ் இ முகமதுடைய துணை அமைப்பு ARSAன்னு சொல்லுவாங்க, அவங்களும் இந்த ஜுண்டா ராணுவம் சொல்லுவோம் மியான்மர்லேருந்து, அவங்களும் இணைந்து பெருசாக ட்ரபிள் கொடுத்தாங்கன்னா கடந்த 3 நாட்களாக நாங்கள் நடத்திய தாக்குதலில் ஜுண்டா ராணுவமும் சரி அந்த பேக்கட் ஃபோர்ஸும் சரி பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. மொத்தம் 4 பகுதியில் பெரிய நாங்கள் அட்டாக் நடத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரக்கான் ஆர்மி வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல். இது பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில். அசர்பைசானில் இருந்து AN-124 கார்கோ பிளான் வந்து தாக்காவில் வந்து பெரிய பிளான் வந்து திடீர்னு இறங்கியிருக்கு. மேபி ஆயுதங்கள் இறங்கியிருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம தொடர்ந்து அர்மீனியாவுக்கு உதவி செய்கிறதுனால அசர்பைசான் இங்கே பங்களாதேஷுக்கு உதவி வந்து ஆயுதங்கள் மீதி எல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம அடிஷ்னலாக மறுபடியும் கடந்த 2 நாட்களாக வெள்ளை மாளிகைக்கு ரிப்போர்ட்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்தியா ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயில் வந்து நிறுத்தலை, ஏன்னா அதிகமாகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி மாதம் பார்த்தோம்னா 1.48 மில்லியன் பேரல் பர் டேவுக்கு வந்து வந்துட்டு இருந்தது கப்பலில். இப்போ 1.44 மில்லியன் பேரல் பர் டே வந்து வந்துட்டுருக்கு. பெருசாலாம் குறையலன்றாங்க. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பத்திரிகையாளர்களே நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆரம்பத்தில் ஒரு செய்தி எழுதுறேன்னா அது கரெக்டாக தெரிஞ்சுட்டு எழுதுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கற்பனை கதைகளை இந்தியா வாங்கலன்றதும் அதை வாங்கலன்றதும் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளை மலையில் ரிப்போர்ட்டாக போகுது. ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகையெல்லாம் கடந்த ஒரு 2 நாட்களாக கத்திட்டு இருக்கிறாங்க. சீனாவும் இந்தியாவும் குறைக்கல, என்ன தடை விதிச்சும் கொஞ்சம் கூட இன்ஃப்ளோ வரல, இன்ஃப்ளோ வந்து அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க. அடிஷ்னலாக இப்போ சவுதி அரேபியா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ரஷ்யானுடைய மீது இருக்கக்கூடிய தடைகள் பெருசாக விதிக்கிறதுனால அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணணுன்ற மாதிரியும், அதனால் OPEC+ நாடுகள் இல்லை நாங்கள் இருக்கிற ரெகுலர் அவுட்புட்டை நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன்லாம் கொண்டு வரலன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் க்ரூட் ஆயில் வந்து ஸ்டெபிளான ஒரு ப்ரைஸில் இருக்குன்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். இங்கிருந்து நம்ம ஈராக்கிட்ட போனோம்னா, ஈராக்கினுடைய அல் சுடானி அவர்கள் வந்து இன்றைக்கி அமெரிக்கா எங்கிட்ட பேசினதை ஒத்துக்கிட்டார். அவர் டைரெக்டாக ஒத்துக்கலனாலும் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அல் ஹபாசி அவர்களும் அங்கே அமெரிக்காவுடைய வார் டிபார்ட்மெண்ட் பீட்டர் எக்ஸத் அவர்களும் வந்து பேசியிருக்காங்க. ஒரு 2 நாள் முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி அல் சுடானி அவர்கள்கிட்ட வந்து டைரெக்டாக பேசியிருக்காங்க அமெரிக்கா. இந்த மாதிரி ப்ராக்சி குரூப்ஸ், அதாவது ஈரானுடைய ப்ராக்சி குரூப்ஸ் ஈராக்கில் நிறைய ஆயுதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லை பகுதியில். மேபி அவர்கள் மூலிமா பெரிய ட்ரபிள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அவருடைய ஆயுதங்கள் போட்டு சரண்டர் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க போல். பட் சுடானி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அமெரிக்காவுடைய படைகள் இங்கே இருந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க ஆயுதங்கள் போட்டு சரண்டர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ISIS வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கு ஈராக்குள்ளார. அதுக்கு நான் அமெரிக்கா அந்த ப்ரெசன்ஸையே நான் வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறேன் நான். ஆனால் ஆயுதங்களை போட்டு சரண்டராங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தால் திடீர்னு 86 மாகாணங்கள் இருக்குது அங்கே நான் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போ லெபனானில் எப்படி ஹிஸ்புல்லா வந்து ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆனோடனே கட்டுக்குள்ளே வருதான்னா அதே மாதிரியான சூழ்நிலை தான் வரும். பட் ஹோப் நான் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுதான்னு பார்க்குறேன். ஆனால் சூழ்நிலை என்பது அவ்வளோ சீக்கிரம் ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ண முடியாது. ஆனால் அமெரிக்கானுடைய அந்த விஸ்தாரமான ஒப்பந்தங்கள் இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கு தேவைன்ற மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி தான் அவரும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பேசிக்காக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுங்க, நீங்கள் தாக்கல் நடத்துனா நடத்திக்கோங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வேணால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஆனால் ஏற்கனவே அல் சுடானி அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கா இங்கேருந்து கிளம்பிட்டோம்னாங்க. அமெரிக்காவும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு கிட்டத்தட்ட முக்கால்வாசி படைகள் வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகள் இருந்து கிளம்புனாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, அமெரிக்கா சற்று ஒரு 3 மாதம் 4 மாத காலமாக ஆயில் ரிசர்வ் இருக்கக்கூடிய நாடுகள் மீது அடுத்தடுத்த ஒரு கண் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆஹா சீனியர் கண் வச்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நைஜீரியாவில் தொடங்கி வெனிசுலா இந்த பக்கம் ஈராக் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க லிங்கில் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களுடைய அவுட்புட் இப்போ நிறைய தேவைப்படுது, அதனால் அதை நோக்கி நகருவாங்க. அதனால் ஈராக் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எண்ணெய் வளத்துக்காகவா இல்லை அவங்க ஈரானை டார்கெட் வைப்பதற்காகவா அப்படின்னா, இது ஈரானை டார்கெட் வைப்பதற்காக நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஈரான் தொடர்ந்து அணு ஆயுத இருப்பும் சரி மீது எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை. ஈரானுடைய ப்ராக்சி குரூப்ஸ் வந்து ஈராக்குள்ளே இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவங்க ஈராக்கிலிருந்து தாக்கல் நடத்தும் போது இவங்களுக்கு பெரிய பின்விளைவாக மாறிடும். அதனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சி குரூப் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூடிய விரைவில் மேபி இந்த வாரத்துக்குள்ளாரையே பெரிய தாக்கல் நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக உறுதியாக ஈராக்கை நம்புகிறது. அதற்கான அறிவிப்புகளுமே வந்து முறையாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஜெர்மனி வந்து முதல் முறையாக சிரியாவில் இருக்கக்கூடிய அல் சஹரா அவர்கள் வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு ஃப்ரைட் ரைஸ் அவர்கள். காரணம் என்னென்னா, இங்கே நிறைய கிரிமினல் குற்றவாளிகள் எல்லாமே நாங்கள் நாடு கடத்த முடியாமல் தடுமாறுறோம். நிறைய அவங்க நாட்டு ஆளுங்க இங்கே ஏகப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க. அதனால் லீகலாக நாடு கடத்துவதற்கான அக்ரிமெண்ட்டையும் மற்ற என்ன ப்ரொசீஜர் பேசுவதற்காக நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கோம். ஹோப் கண்டிப்பாக அவர் வருவார், பேச்சுவார்த்தை நடத்துவார். முடிஞ்சதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அகதிகள் மீது எல்லாமே நாங்கள் அவங்க நாட்டுக்கு வந்து நாடு கடத்த போகிறோம் அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்கிறார். ஒன்று, ஜெர்மனியில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கே சிலபஸாக கொண்டு வர போகிறாங்களாம். போர்க்காலங்களில் எப்படி அவசர நிலையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படிலாம் பெற்றோருக்கு உதவியாக இருக்கிறது, என்னெல்லாம் நம்ம சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும், தேவைப்பட்டால் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரியான சிலபஸை இனி ஜெர்மனியில் கொண்டு வரப்போவதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐநாவில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. குறிப்பாக வடகொரியாவில் நிறுவனங்கள் மீது அடுத்தடுத்த தடைகள் விதிக்க வேண்டும். ஏன்னா இவங்க 5 இல்லை மொத்தம் 7 கப்பல்களுக்கு தொடர்ந்து சீனா கிட்டேயும் ப்ளஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்தும் அதிகமான ஆயுதங்கள் வாங்கிறது, அது இல்லாமல் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் அப்படின்னு மற்றது எல்லாத்தையும் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வடகொரியானுடைய இந்த 7 நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை இன்னும் நம்ம டைட் பண்ணுன்றாங்க. அதாவது வடகொரியா மீது கிம் ஜாங் உன் மீது இன்னும் பொருளாதார தடைகளை வந்து அதிகம் பண்ணணுன்றாங்க. பட் இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த மாதிரியான ஐநாவில் தீர்மானங்கள்லாம் வெற்றி பெறும். பட் இப்போ இது வெற்றி பெறுமானா இந்த பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் ஓடி வந்து வீட்டு அதிகாரத்துக்கு ஒன்றும் தடுப்பாங்க. ஆனால் இதே இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தோன்னா இந்த 2 நாடுகள் கூட ஓகே பண்ணியிருக்காங்க. பட் சமீப காலமாக இது தீர்மானத்தில் ஃபெயிலியர் ஆகும்னு தெரிஞ்சு வடகொரியா மீது பொருளாதார தடைகளை போடணுன்றதை கொண்டு வராங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகாது. அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்வாங்க. ஏன்னா தென்கொரியா தொடர்ந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்றைக்கி கூட பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து தென்கொரியாவில் போயிட்டு அமெரிக்கானுடைய இராணுவ ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், நம்ம நட்புகள் எந்த அளவுக்கு வளரணுன்றதெல்லாம் பேசியிருக்காங்க. அது இல்லாமல் நான் வடகொரியாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்க்கலாம் இது தென்கொரியாவை சமாதானப்படுத்துவதற்கான இந்த தீர்மானமாக இல்லை நிஜமாகவே அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்களா அப்படின்றத அங்கே ஒரு ஆங்கிளில் பார்த்தலாம்.
இன்று உக்ரைன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 700க்கு ட்ரோனுக்கு மேலே ரஷ்யா மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல்னு சொல்ல முடியும். அங்கே பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் ஒன்று இருக்குது. பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் மீது ஒரு தாக்குதல், அதாவது சவுத் ரஷ்யான்னு சொல்லுவாங்க, சதர்ன் ரஷ்யாவில் 700 கிலோமீட்டர் தள்ளி இந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து நோவோக்ரோட் அப்படின்ற ஒரு ரீஜியனில் அங்கே கொஸ்டோவோ ஆயில் ரிஃபைனரி, இந்த இரண்டுமே வந்து பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த இழப்புகள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி ரஷ்யாவில் பெரும்பாலான பகுதிகள் 700 ட்ரோனுக்கு மேலே நிச்சயம் பெரிய இழப்புகள்ன்றாங்க. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன பகுதி, ரஷ்யா வந்து வாஸ்ட் பகுதி, எல்லா இடத்துலையும் வான்தடுப்பு சாதங்களால் அவங்களால தடுக்க முடியாது. எங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தணும்னு நினச்சோம்னா நாங்கள் கண்டிப்பாக அடிப்போன்றாங்க. இப்போ இவங்க நடத்துறது எல்லாமே சரியான தாக்குதல். இதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பதிலடி நடத்தினாதான் அது வந்து தீவிரவாத தாக்குதல். ஏன்னா இவங்க நடத்துறதெல்லாம் இப்போ என்ன தாக்குதல்? பூ தாக்குதல். அது பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருந்தாங்க கூட. ஸோ கடந்த 2 நாட்களாக ரஷ்யா மீது கடுமையான தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது உக்ரைன். மேபி நீங்கள் பெருசாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் உக்ரைன் மீது. ஏற்கனவே உக்ரைனில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், குறிப்பாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே தாக்கல் நடத்தியிருக்காங்க. இந்த வின்டர் சீசனில் பெரிய பாதிப்புகள் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இன்று ரஷ்யாவில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஆல்மோஸ்ட் இங்கே ரஷ்யாவிலிருந்து இந்த கால் வந்து செயற்கை கால் போடுத்துறாங்கல்ல, அதற்கான ஆர்டரை வந்து அதிகமாக குவிந்திருக்கான். 2024 1 பில்லியன் அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் வந்து சோல்ஜர்ஸுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு உக்ரைனும் இன்சிட் பண்ணியிருக்காங்க. அதை மேபி நாங்கள் கெஸ் பண்ணுறோம். நிறைய வீரர்கள் வந்து கால்களை இழந்த வீரர்கள் நிறைய இருப்பாங்கன்ற மாதிரி வந்து கெஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த செயற்கை கால் பொறுத்துறாங்கல்ல, அது அதிகமான ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்களாம் ரஷ்யாவில் இருந்துன்றது ஒரு இன்சிட்டை வந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே இங்கே அமெரிக்கா பார்த்தோம்னா அணு ஆயுத சோதனை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ரொம்ப நாளாக அமெரிக்கா வந்து பண்ணாமல் இருந்தாங்க. பட் சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளும் பண்ணும்போது நாங்களும் பண்ணாமல் இருந்தால் எங்களை முட்டாளாக்கிடுவாங்க, அதனால் நாங்களும் இனி முடிச்சு கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அணு ஆயுத சோதனையே பண்ண போகிறோன்றாங்க. போடுங்க பாஸ், ஆளாளுக்கு கொண்டு போட்டு தள்ளுங்க. இப்போ ஓரளவுக்கு அப்போ தான் அந்த உலகம் அமைதி பெறும்னு நினைக்கிறேன் நான். ஆளாளுக்கு அணு ஆயுத சோதனை பண்ணி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எங்கே போட போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. எந்த நாடு யார் அணு ஆயுத சோதனை பண்ணாலுமே எங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வந்து போடுவாங்க. அப்படி எந்த நாடு அணு ஆயுதம் போட்டாலுமே அந்த நாடுக்கு வந்து பெரிய பின்விளைவாக மாறிடும். ஏன்னா இங்கே எல்லா நாடுமே அவங்க அணு ஆயுதம் கொடுத்து உதவி பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று அமைதி வரும், இல்லைனா உலகம் பாதி காணாமல் போயிடும். ஏதோ ஒன்று பண்ணுங்கள், ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்து, இல்லையே கோட்டசாமிங்களே ஆளுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏதோ முடிவெடுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்காவின் ரொம்ப பிரபலமான தாய்க்கிழவி நான்சி பெலோசி அவர்கள் விடைபெறுகிறார் காங்கிரஸிலிருந்து. கலிஃபோர்னியா எலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இது முடிஞ்சதுன்னா ரொம்ப நீண்ட காலமாக 40 வருடமாக நீங்காத இடம்பெற்ற ஒரு மேயராக தொடர்ந்து பதவி வகித்திருந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருந்த நான்சி பெலோசி அவர்கள் விடைபெறுகிறார்ன்றாங்க. நினச்சி பார்க்கலாம், 40 வருஷம் தொடர்ந்து காங்கிரஸில் பெருத்த ஒரு நீடித்த நிலைப்பு. அது இல்லாமல் இவங்க வந்து எதற்கு ஃபேமஸ் அப்படின்னா ஷேர் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஷேர் இன்வெஸ்டர்னால் இந்த அம்மா வாங்குகிற ஷேர் எல்லாமே மேக்ஸிமம் கொஞ்சம் அப்படியே பீக்கிலே இருக்குன்னுவாங்க. இந்த அம்மா வாங்குகிற ஷேரை வைத்து தான் மற்றவங்களும் வாங்குவாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கக்கூடிய நான்சி பெலோசி நம்மளுக்கு எப்போ நினைவுக்கு வந்தது அப்படின்னா இவங்களால தான் தைவான் சீனா இஷ்யூ உலகம் முழுவதும் பிரபலமாயிட்டு போயிட்டு ரொம்ப பெருமையாக பத்திரிகைகள் எழுதியிருந்தாங்க. அமெரிக்க பத்திரிகைலாம் தைவானில் காலடி வைத்த முதல் இரும்பு பெண்மணி அப்படின்னு இந்த வயசான பாட்டியை வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ இருந்து தான் இந்த தைவான் சீனாவோட இஷ்யூ வந்து பெரிய விவகாரமாக எடுத்தது. அதுக்கப்புறம் இந்த அம்மாவோட முயற்சியில், இந்த பாட்டியம்மா தாய்க்கலையோட முயற்சியில் தான் தைவான் வந்து தனி நாடுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த உதவிகள் அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே அவங்க தான். ஸோ அதனால் அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஒதுங்குறாங்க, தனது 40 வருட காலுக்கு ஓய்வு கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் மெக்சிகோவில் தொடர்ந்து ட்ரக் கார்ட்டலுடைய கலாச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு பெருகி இருக்கிறது. மேயர் தேர்தலில் நிற்கிற அடுத்தடுத்த நபர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள். ஸோ தொடர்ந்து மெக்சிகோவுக்கு பெரிய ஒரு ட்ரபிளை உருவாக்கும். அமெரிக்க படைகள் உள்ளே வரணுன்ற மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. ஃபாக்ஸ் நியூஸ் வந்து உறுதி பண்ணுறாங்க. எத்தனை நாட்டுக்குள்ளே தான் போவாங்க சொல்லுங்கள்? ஏதோ இவங்க சொன்னதுனால இவங்க ஏதோ உள்ளே வந்துடுவாங்கன்ற மாதிரியே பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. மெக்சிகோவுக்குள்ளே போவாங்களா, வெனிசுலாவுக்குள்ளே போவாங்களா, நைஜீரியாவுக்குள்ளே போவாங்களா, இல்லை அங்கே ஈராக்குள்ளே போவாங்களா, இல்லைங்க அமாசம் வந்து இது பண்ணுறதுக்காக அங்கே போவாங்களா? எவ்வளோதான் சார், என்ன சூப்பர் பவராக வைத்திருக்காங்க? இல்லை ரஷ்யா உடைய யுத்தத்தில் அங்கே போய் உள்ள நேட்டோடைய படைகள் நுழைஞ்சு அங்கே உள்ளே போகிறாங்களா? ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் ஏதாவது வாயில் டைலாக் விட்டுட்டு கடைசியில் ஒரு ட்ரோன் தாக்குதலும்
ஒரு விமானத்தின் மூலமா 2 தாக்கல் நடத்திட்டு வெற்றி மாபெரும் வெற்றின்னு போகிறாங்க. வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதிகபட்சம் என்ன பண்ணிட முடியும்னா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய எங்கேயாவது இருக்கும், அதை வேணால் தாக்கல் நடத்துவாங்க. அப்படியே மெக்சிகோக்குள்ளேயே போயிட்டு நடத்திட முடியுமா என்ன? ட்ரக் கார்ட்டல்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒழிச்சிட முடியுமா? மெக்சிகோ அரசாங்கமே ட்ரக் கார்ட்டல் பிடியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னத்தை பெருசாக ரிஜிம் சேஞ்ச் அங்கே நடந்துற போது என்ன பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியல. மெக்சிகோவாக இருக்கட்டும், இல்லை வெனிசுலாவாக இருக்கட்டும், அமெரிக்காவால் பெருசாக என்ன பண்ணிட முடியும்னா அதிகபட்சம் ஒரு வாரம் தாக்கல் நடத்த முடியுமா? அதனால் என்ன விளைவுகள் வந்துடும் எனக்கு தெரியல. ஆனால் இது பெருசாக போதாகாரமாக பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நினச்சி பாருங்களேன். நான் நைட்டு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், திரும்புகிற இடத்துலலாம் தாக்குதல்ன்றாங்க. இன்னொரு பக்கம் பிரிண்ட் அவுட் சீட்டை அக்கல்ல வச்சுன்னு சுற்றுறாரு ட்ரம்ப் அவர்கள். யாராவது ஒன்று பேசுனா இங்கே பார் நான் இத்தனை போர் நிறுத்துறேன்றாரு. நீங்கள் இத்தனை போர் நிறுத்துறீங்க, ஆனால் அதே தகுந்த மாதிரி 7 நாடுகள் மீது தாக்கல் நடத்தணும்னு சொல்கிறீங்களே, அதற்கான காரணங்கள் ஏதாவது தெரியுமா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா போதை மருந்துகளை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் தாக்கல் நடத்த போகிறீங்க. ஆனால் அந்த தாக்குதலினுடைய சார அம்சம் என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். செர்பியாவுடைய வவுசிக் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால் அவர் தாங்க முடியாமல் இன்னும் 2 வருஷம் அவரோட டேர்ம் பீரியட் இருக்குது, இருந்தாலும் நான் முன்கூட்டி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செர்பியானுடைய வவுசிக் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் 15 பில்லியனுக்கு மேலே யூஏயில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்களா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு அண்டு க்ளவுட் டேட்டா சென்டரை உருவாக்குவதற்காக. ஆளுங்களை ஒரு பக்கம் எடுத்து தள்ளுறது, இன்னொரு பக்கம் யூஏயில் இந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க. 15 பில்லியனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றாங்க. அப்புறம் தங்கத்தில் வந்து முதலீடு செய்யணும்னு சொல்லிட்டு ரிச் டேட் புவர் டேட், இது இந்த புத்தகத்தினுடைய பதிப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வருங்காலங்களில் தங்கம் தான் நம்மளை காப்பாற்ற போகுது, அதை நம்ம முதலீடு செய்கிறது சால சிறந்தது, இல்லைனா நம்மளை பேரழிவுலேருந்து அதுதான் காப்பாற்றும், இந்த பேரழிவில் நிறைய மக்கள் வந்து இழந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் தங்கத்தை மட்டும் வாங்கி வைங்கன்றாங்க. அதாவது சோறு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்றதையும் தாண்டி நம்மளை தங்கம் தான் காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. பேரழிவு ஏற்பட்டால் அதை தான் காப்பாற்றுன்றாரு. சரி, ஓகே, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தங்கத்தை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லை அப்படின்னா தங்கத்தை எப்படி வாங்குவாங்க? எவ்வளோ வாங்கிட முடியும்? பேரழிவுலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த பேரழிவு வந்தாலுமே என்னங்க, உண்ண உணவு, உடுத்த உடை, தங்குறதுக்கு ஒரு இடம், இதுதான் ஃபஸ்ட்டு எதிர்பார்ப்பாங்க. தங்கத்தை எதிர்பார்ப்பாங்க. கரைச்சி நம்ம என்ன பண்ண முடியாங்க? ஆனால் ஒரு பேரழிவுலேருந்து தங்கம் தான் நம்மளை காப்பாற்றும். நாளைக்கு ஏதாவது பொருளாதார சீரழிவு வந்தாலும் தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள், நீங்கள் பொருளாதாரத்தில் சேஃபாக இருக்கலான்றாங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் முதலீடு பண்ணுறதோ இல்லை பணமாக முதலீடு பண்ணி நாளைக்கு பேங்க் எரிப்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. நான் நினச்சிக்கிட்டு ஐயா நாங்கள் பேங்க்கில் முதலீடு பண்ணல, பேங்க்கில் கடன் தான் வாங்கி வச்சுருக்கோம், அதனால் அந்த பேங்க் கரப்ட் ஆனால் எங்களுக்கு ஜாலி தான், கடன் கேன்சல் ஆகுதில்ல அது போதும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் நான். இல்லை நீங்களும் நம்மளோட வந்து இணைகிறேன்னா இணைங்க. ஐயா நம்ம கடன் தாங்க யாருக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கடன் தான் வாங்கி வச்சுருக்கோம் பேங்க்கில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வட்டி வாங்குகிற அளவுக்குலாம் நாங்கள் இல்லை, அதனால் நாங்கள் ஹாப்பி, கும்புதா ஹாப்பி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஃபைனலாக ஒரே ஒரு நிகழ்வு, இந்த கேரளா நிகழ்வோட முடிக்கிறேன் நான். இது நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அப்படின்னா ஒரு சிலர் வந்து எஸ்ஐஆரை பற்றி பேசுங்க, அதை பற்றி பேசுங்கன்னாங்க. பட் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கணும்னா கேரளாவில் ஒரு ஆர்டிஐ ஒன்று போடுறாங்க. ஆர்டிஐயில் எத்தனை பேர் கேரளாவோட ஆதார் ஹோல்டர் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு 4,09,68,282 பேர் ஆதார் கார்டு வைத்திருக்காங்கன்றாங்க. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா 3,60,63,000 தான் மக்கள் தொகையே இருக்குன்றாங்க. அப்போ 49 லட்சம் ஆதார் கார்டு ஹோல்டர், அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்றாங்க. மக்கள் தொகையை விட ஆதார் கார்டு ஹோல்டர் வந்து எதுக்கு நம்மளுக்கு 3 நாள்னு வச்சுருப்பாங்களா ஒவ்வொருத்தரும், அந்த ஒரு சந்தேகத்தை. இல்லை நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்தை வந்து வைத்திருக்காங்களாம் என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இது பத்திரிகையில் இன்றைக்கி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க ஒன்று. இன்னொன்று வந்து பிலிப்பைன்ஸில் வந்து திடீர்னு டினோ அப்படின்ற ஒரு புயல் மிக கடுமையாக தாக்கியிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கான சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. பிலிப்பைன்ஸ் தொடர்ந்து ஃப்ளட்டால் பாதிக்கப்பட்டே இருக்குது. அதுவும் இந்த தடவை மிக அதிகமான ஃப்ளட்டு, பெரிய அளவுக்கான ஃப்ளட்டு. எந்த ஃப்ளட்டு வந்தாலும் முதல்ல காரு தான் அடிச்சுட்டு போகுது, கம்ப்ளீட்டாக காலியாகிட்டு இருக்குது. அதுக்கான பதிவுகளும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிலிப்பைன்ஸினுடைய ஃப்ளட்டு
ஆக்சுவலாக இங்கே உருவான ஒரு புயல் தான். அது அப்படியே போய் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கு. இப்போ பங்களாதேஷ் அப்படியே சுற்றி சுற்றி அடிச்சிட்ருக்கு. இப்போ பிலிப்பைன்ஸில் இருக்கிற புயல் தான் இதுக்கப்புறம் அப்படியே கடந்து வருதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை நோக்கி அடுத்த டிசம்பர் 2nd வீக் 3rd வீக்கில் இந்த புயல் இங்கே கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் நம்ம விண்டி ஆப்பில் என்ன சொல்ல வருதுன்ட்டு. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விக்மார்க்கெட் சேனல். நன்றி, வணக்கம்.